ஸோ நீ நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துரு. யூ கேன் கோ நவ். சார் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன சொல்லு. சார் நாளையிலேருந்து தானே சார் ராமச்சந்திரன் ஹேண்டில் பண்ணுறாரு. நான் இன்னைக்கே இந்த கேஸில் மெயின் அக்யூஸ்ட் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன் சார். ஃபர்தராக என்கொயரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு மட்டும் நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் சார். ஆர் யூ மேட்? நான் தான் உன்னை இந்த கேஸ்ல இருந்து ஃபுல்லா ரிலீவ் பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. மறுபடியும் வந்து ஏன் ரிக்வெஸ்ட் பண்ற? வெளியே போ. சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. சரி, சிந்து வர சொல்லு. சிந்து பாருங்க சிந்து, சிவா ஸ்னேகா மேல இருக்கிற கோபத்துல தான் ஸ்னேகா உங்களை தள்ளி விட்டதா சஞ்சய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு. ஆனா அதுல எந்த உண்மையும் கிடையாது. நீங்களும் ஸ்னேகா உங்களை மலை மேல இருந்து தள்ளி விடலன்னு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களை தள்ளி விட்டது யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சோம். நீங்க எல்லாரும் நாளைக்கு இங்க விசாரணைக்கு வாங்க. டிஎஸ்பி ராமச்சந்திரன் இந்த கேஸை ஃபர்தரா விசாரிப்பாரு. நீங்க கிளம்பலாம். ஓகே சார், தேங்க்யூ. யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நான் சொன்னதை நீ ஒபே பண்ணாததுக்காக நாளைக்கு கண்டிப்பா உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆமாட்ட சஞ்சய், இவர் எஸ்பி சஸ்பெண்ட் பண்ண போறாராம். சஞ்சய் நேர்மையா தான் இந்த கேஸை விசாரிச்சாரு. இந்த எஸ்பி தான் ஸ்னேகாவுக்கு ரொம்ப ஃபேவர் பண்றாரு. ஆமா அத்தை, இந்த எஸ்பி நேர்மையா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு விட மாட்டாங்க.